நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மர்ம தேசம். திருமதி லீனா, என்னதான் நடந்துச்சு? ஓகே, நாங்கள் வந்து ஒரு 2 years முன்னுக்கு ஜேபிக்கு ஷிஃப்டட் பண்ணி வந்தோம். ஏன்னா ஹஸ்பண்ட் வந்து சிங்கப்பூரில் வேலை செய்ய போகிறனால இங்கே ஒரு கொண்டோக்கு வந்துட்டோம். ஷிஃப்டட் ஆகி கொஞ்ச நாளில் நானும் என் ஃப்ரெண்டு என் ஹஸ்பண்ட் 3 பேர் இருந்தோம். அப்போ என்னோட ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாங்க. அப்போ இன்னும் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப நானும் என் ஃப்ரெண்டும் பேங்காக் போயிட்டு வந்துட்டோன்னே அன்னைக்கு என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க, தெரியல வீட்டில் ஒரு மாதிரியா இருக்கு, நீங்க அன்னைக்கு பாபா பூஜை செய்யுங்கன்னு சொன்னாங்க. ஸ்ரீ சாய் பாபா பூஜை செய்யுங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் சரி, அன்னைக்கு நாங்களும் நானும் ஹஸ்பண்டும் கடைசி ஆர்த்தி பூஜை லைட்லாம் அடைச்சிட்டு ஆர்த்தி பூஜை செஞ்சுட்டு இருந்தோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கிறப்ப என்னோட ஃப்ரெண்ட் கிச்சன்ல பிளேட்லாம் வாஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு அவங்க அந்த பூஜையில இருக்காம ஏஞ்சி வெளியே போயிட்டாங்க. கேட் திறந்து வெளியே போயிட்டானே நாங்க ஏன் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தோம். ஸோ நைட்ல தூங்குறப்ப என் ஹஸ்பண்ட் சொன்னாரு, இல்ல இந்த வீட்டில் நான் படுத்திருக்கிறப்ப யாரோ என் காலை பிடிச்சி இழுத்துட்டு ஹாலில் சுத்தி போட்ட மாதிரி இருந்துச்சு, வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னாரு. அப்ப பேசிட்டே இருந்தது. திடீர்னு என்னோட ஃப்ரெண்ட் ரூமு கதவு திறந்து வெளியே ஹாலில் என்கிட்ட அழுந்தாங்க. இல்லை எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. நான் கிட்ட ஏன் அப்படின்னு. இல்லை யாரும் என் காலை பிடிச்சி இழுத்துட்டு ஹாலில் சுத்தி போட்ட மாதிரி இருந்துச்சு அவங்க சொன்னாங்க. ஆக்சுவலி அந்த கதையை நைட்ல அப்பதான் அவர் என்கிட்ட சொன்னாரு. நான் அவங்க கிட்ட அதை சொல்ல கூட இல்லை. அதுக்குள்ள அதே ஸ்டோரியா அவங்க என்கிட்ட சொன்னோன்னே எங்களுக்கு லைக் ஷாக் ஆயிடுச்சு. ஏன் அப்படி அப்படின்னு. ஸோ நாங்க வீட்டுல அதிகமா பூஜை செய்ய ஆரம்பிக்க அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இன்னும் அதிகமாகிக்கிட்டே வந்துச்சு. மீன்ஸ் எப்படின்னா, நாங்க வீட்டுல எப்படி சத்தம் கேட்கும், இல்ல இந்த ஹோல் நைட் தூங்க முடியாது. விடிய கால 7:30 மணி வரைக்கும் தூங்கவே முடியாது. 7:30 மணிக்கு அப்புறம் தான் தூங்க முடியும் அந்த வீட்டுல. நைட் ஃபுல்லா தூங்க முடியாது. லைக் தூக்கம் இருக்காது, எதுனா சத்தம் கேட்கும். இல்ல நம்ம படுத்திருக்கிறப்ப நம்ம தலைமாட்டுக்கிட்ட யாரோ வேகமா ஓடி வர மாதிரி இருக்கும். ஓடி வர மாதிரி அந்த ஸ்டெப் சத்தம் இருக்கும். ஸோ அப்ப நம்ம எழுஞ்சுக்குவோம். அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ நாங்க என்ன பண்ணோம், வீட்டுல மோஷன் கேமரா செட் பண்ணோம். வீட்டுல மோஷன் கேமரா செட் பண்ணி என்னதான் நடக்குது பாப்போம் அப்படின்னு. ஸோ அதை எப்போதுமே ஆரம்பிக்கிற டைமிங்ல நாங்க செட் பண்ணோம். செட் பண்ணப்ப திடீர்னு அந்த கேமரா கேப்சர் பண்ற சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. என்னடா கேப்சர் பண்ற சத்தம் கேட்கறது திடீர்னு, அந்த பக்கத்துல யாரும் இல்லை. ஸோ நாங்க போய் கேமரா எடுத்து பாக்குறோம். அந்த கேமரால ஒரு கருப்பு புகை அப்படியே அந்த மேல அந்த செவரில இருந்து அப்படியே கீழே இறங்குது. அவ்வளோ அந்த கருப்பு புகை இறங்குறது அப்படியே அந்த கேமரா கேப்சர் பண்ணிருக்கு. ஸோ எப்போதுமே எங்க டாக்ஸ் அந்த நிழலோட விளையாடுறதுக்குன்னு எங்களுக்கு தெரியாது அது என்ன பண்றான். ஏன்னா அவன் தனியா அதோட விளையாண்டுட்டு இருக்குவான், எங்களுக்கு தெரியாது. ஸோ யாரும் கூப்பிடுற மாதிரி விளையாடுற மாதிரி அந்த மாதிரி செய்வான். ஒரு நாள் அவனை ரூம்ல விட்டுட்டு நாங்க அந்த கேமராவை ரூம்ல செட் பண்ணோம். அந்த ரூம்ல செட் பண்ணப்ப அந்த நிழல் கதவு வழியா என்டர் பண்ற ஒரு நிழல், பெட்ல படுத்திருக்கிற அந்த நிழல். அந்த டாக் அந்த பெட்டை எட்டி பாக்குது அந்த நிழல் படுத்திருக்கிறப்ப. அதுக்கப்புறம் டாக் போய் சைட்ல படுத்திருக்கு. அந்த நிழல் பக்கத்துல போய் அது மஞ்சள் பண்ற மாதிரி. ஸோ இந்த மாதிரி போட்டோஸ்லாம் அதுல கேப்சர் ஆயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு ரொம்ப கிளியரா தெரிய ஆரம்பிச்சு அது அங்கதான் இருக்கு. ஸோ அதனால நாங்க என்ன செஞ்சோம், வீட்டுல பன்னீர் தெளிச்சிட்டு இருந்தோம். பன்னீர் தெளிக்கிறப்ப அந்த பன்னீர் கொஞ்ச நேரம் தெளிச்சுட்டு கிச்சன்ல மட்டும் தெளிக்கிறப்ப பார்த்தா அந்த பன்னீர் பிளட் ஆயிடுச்சு. பிளட் கலர்ல ஆயிடுச்சு, ரெட் கலர்ல. ஸோ எங்களுக்கு பயம். நாங்க போய் சாமிலாம் பார்த்தோம். சாமிலாம் பார்த்துட்டு அப்புறம் எல்லாம் எடுத்துட்டு அங்க கண்ணில கொடுத்தாங்க. எல்லாத்தையும் எடுத்துட்டு கட்டிட்டு அப்படியும் ஸ்டீல் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. எங்களால அந்த டார்ச்சர் தாங்கவே முடியாம நாங்க வீட்டை விட்டே வந்துட்டோம். அதோட போட்டோஸ் கேப்சர்ஸ் எல்லாமே இன்னமும் போன்ல அப்படியே பத்திரமா வச்சிருக்கோம். இல்ல ஆக்சுவலி அந்த கொண்டோக்கு பின்னாடிதான் வேற வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணி வந்துட்டோம். ஸோ இப்போ பார்த்தாலும் அந்த கொண்டு பாக்குறப்ப அந்த ஞாபகம் இருந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த கொண்டு ஆள் இருக்காங்களா? இருக்காங்க, இப்போ ஆள் இருக்காங்க. பட் அந்த வீட்டுல யார் இருந்தாலும் ஒரு சாமி மேடை வீட்டு வெளியே பால்கனியில் வைப்பாங்க. அந்த மாதிரி இருக்கு. கடைசி வரைக்கும் அங்க வந்தது என்னதான் அங்க இருக்குன்னு தெரியல உங்களுக்கும்? ஆனா என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க அவர் பார்த்தது ஒரு சைனீஸ் லேடியோட ஃபேஸ் பார்த்தாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. அந்த ஃபேஸ் எப்போ பார்த்தாங்க? அவரு கண்ணு மூடி கீழே கண்ணு பூஜையில தியானம் பண்ணிட்டு இருக்கிறப்ப
அப்ப வந்து அந்த கருப்பு புகை மாதிரி வந்து அந்த புகையிலேருந்து அந்த மூஞ்சி அந்த சைனீஸ் லேடி தெரிஞ்சிச்சு அப்படின்னு தான் சொன்னாரு. அந்த வீட்டுக்கு பின்னாடி என்ன ஹிஸ்டரி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ஏதாவது விசாரிச்சு பார்த்தீங்களா? அந்த வீட்டுல வந்து இதுக்கு முன்னுக்கு சைனீஸ் தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த வீட்டுல சைனீஸோட நாங்க போறப்ப அந்த வீட்டுல நிறைய நிறைய திங்ஸ் எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் அந்த பேபி காட் அந்த ஸ்ட்ரோலர் அதெல்லாம் இருந்துச்சு. நாங்க எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு வீடு ஃபுல்லா கிளீன் பண்ணிட்டோம். பட் எதுனா ஒரு திங்ஸ் ஏதாவது மிஸ் ஆயிருக்கும். பர்டிகுலர்லி அந்த கிச்சனும் அந்த கிச்சன் சைட்ல இருக்கிற ரூம்ல தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் அதிகமா இருந்துச்சு. உங்களுடன் கீதா. திருமதி லீனா, என்ன நடந்துச்சு? ஒரு 2-3 இயர்ஸ் முன்னுக்கு வந்து நானும் என்னோட ஹஸ்பண்டும் வந்து வெக்கேஷன் போயிருந்தோம். லங்கா வீட்டு போயிருந்தோம். ஹோட்டல் போயிட்டு ஒரு 5 o'clock நாங்க ரீச் பண்ணிட்டோம். அந்த ஹோட்டல்ல ரீச் பண்ணிட்டு ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பேருமே அந்த டயர்ட்ல தூங்கிட்டோம். எதுவுமே எடுத்து வைக்காம அப்படியே செகண்ட் பண்ணோடனே தூங்கிட்டோம். தூங்கினோடனே ஒரு 7 o'clock அந்த மாதிரி இருக்கும். டக்குன்னு அந்த ரூம்ல இருந்த டிவிஸ்ல அந்த டிவி வந்து ஆன் ஆயிருச்சு. சொந்தமா ஆன் ஆச்சு. சொந்தமா ஆன் ஆகி அந்த சேனல் எதுவுமே ஓடல. அந்த சிக்னல் இல்லாம அந்த சேனல் ஒரு மாதிரி எரியும். அந்த மாதிரி எரிஞ்சிட்டே இருந்துச்சு. அப்ப அதான் அது டக்குன்னு தூக்கி அப்படியே திடீர்னு ஆன் ஆனு பயந்துட்டு திரும்பி ஏஞ்சிட்டு சரி மணி ஆச்சு சொல்லிட்டு ஓகே நம்ம அப்படியே டிவிலாம் அடிச்சுட்டு போய் குளிச்சுட்டு நைட் போய் சாப்பிட்டுட்டு திரும்பி ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு வர மேலே கீழே ஃப்ளோர் 8வது மாடியில வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு வரலான்னு பார்த்தோம். அந்த ஸ்விம்மிங் பூல் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணோம், சரி அதான் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வரோம், நடந்து போறோம் லிஃப்ட்டுக்கு. நடந்து போறோம், எங்க பின்னாடி ஃபுட் ஸ்டெப் சத்தம் கேட்குது. யாரும் நடந்து வர மாதிரி பின்னாடி. திரும்பி பார்க்க யாருமே இல்லை. திரும்பி பார்க்கும்போது ஸ்டெப் சத்தம் நின்றுது. திரும்பி போகும்போது ஆரம்பிச்சிருது. திரும்பி பார்த்தா எந்த சத்தமே இல்லை. அப்ப நாங்க என்ன பண்ணோம், விறுவிறுன்னு வேகமா ஓடிட்டு மேல ரூமுக்கு போயிட்டு நைட்ல தூங்குறப்ப என் ஹஸ்பண்ட் என்ன செஞ்சிருக்காங்க, அந்த கார்பெட் மாதிரி இருக்கிற ரூம்ல கார்பெட் மாதிரி அதை தேய்ச்சிக்கிட்டே நடந்து வந்தா சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி சத்தம் கேக்குது. அப்ப கேட்கும் போது அவர் வந்து நான் தான் பாத்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. அப்ப என்ன மாதிரியே ஒரு உருவம் வந்து அவர் பக்கத்துல நின்று அவரை பார்த்துட்டே இருந்திருக்கு. இவரு பாக்குறாரு. இவர் வந்து அந்த தூங்கல, ஆனா அந்த லேசான கண்ணுல அப்படியே பாத்துருக்காரு. பாத்துட்டு நான் ஏன் எத்தனை மணிக்கு இங்க நின்றுட்டு இருக்கேன் சரி சொல்லிட்டு அவர் இக்னோர் பண்ணிட்டு நான் தான் நின்றுட்டு இருக்கேன் போல, என்னமோ செஞ்சிருக்கேன் போலன்னு இக்னோர் பண்ணிட்டு இந்த சைடு திரும்பி படுக்கும் போதுதான் தெரியுது நான் இந்த பக்கத்து படுத்திருக்கேன். அப்புறம் சரின்னு சொல்லிட்டு படுத்துட்டாரு. படுத்து கொஞ்ச நேரம் இந்த மறுபடியும் என்னாச்சுன்னா அந்த ஜன்னல் கதவை அந்த ஸ்லைட் டோர் வந்து திறந்து இருந்துச்சு. அந்த ஸ்லைட் டோர் திறந்துருக்கும் போது அந்த ஸ்லைட் டோர் யாரும் அந்த பாத்ரூம்ல வேகமா ஓடி வந்து அந்த ஸ்லைட் டோர் வழியா போன மாதிரி அப்படி இருந்துச்சு. அதையும் அவர் பார்த்தாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு படுத்து தூங்கிட்டே இருக்கிறப்ப நான் வந்து படுத்திருந்தேன். இப்ப என்னோட கை வந்து என்னோட வயித்துல வச்சிருந்தேன். அப்ப என்னோட கைக்குள்ள இன்னொரு கை இருந்தா எப்படி இருக்கும், லைக் யாராவது நம்மள ஹக் பண்ணி படுத்திருக்கும் போது அவங்க கை நம்ம மேல போட்டிருந்தா அப்ப நம்ம அந்த கை மேல கை வச்சிருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் ஆயிடுச்சு. நானும் சரி அப்படி அதை ஃபீல் பண்ணிட்டு டக்குன்னு பாக்குறேன் அந்த கை இல்லை அங்க. ஆனா எனக்கு அந்த ஃபீல் மட்டும் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் அந்த நைட் ஃபுல்லா எங்களுக்கு தூக்கமே இல்லை. அப்ப எங்களுக்கு வந்து தெரிஞ்சிச்சு இன்னமும் சம்திங் ராங் இன் திஸ் ரூம் அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் செஞ்சு பார்த்தா அந்த ஃபுட் ஸ்டெப் இருக்குல்ல, நாங்க கேட்டுக்கோம் அந்த 8வது மாடி ஃபுட் ஸ்டெப், அது வந்து அப்படியே அந்த வால்ல இருந்து அப்படியே அந்த கீழே இருந்து அந்த வால்ல போகுது. அந்த டிவி மேல அப்படியே அந்த வால்ல அந்த சத்தம் அப்படியே போகுது. எங்களுக்கு ரொம்ப பயம் எடுத்துருச்சு. அன்னைக்கு ஃபுல்லா எங்களுக்கு தூக்கமே இல்லை. அப்புறம் நாங்க ஒன்னும் அப்படி மேனேஜ் பண்ணி நாங்க தூங்கி ஏஞ்சிட்டு நாங்க மறுபடியும் அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு போகல. ஆனா நாங்க கேட்டோம் ஏன் இங்க வந்து ரொம்ப ஹண்டட்டா இருக்கு அங்க வேலை செய்யறவங்களான்ட்டு. அப்புறம் அவங்க சொன்னாங்க இல்ல இதுக்கு முன்னாடி இங்க நிறைய பேர் இறந்துருக்குறாங்க சூசைட் பண்ணி, ஸோ அதனாலயா இருக்கும், நீங்க நைட் டைம் அங்கெல்லாம் போகாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு செக் அவுட் பண்ணிட்டு நாங்க கிளம்பிட்டோம். ஐயோ, இவ்வளோ விஷயம் நடந்தோம். விடிய அந்த ரூம்லயே இருந்திருக்கீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். ரூம்லயே இருந்து தூங்கி எந்திரிச்சிருக்கீங்களே. இல்ல செக் இன் பண்ணியாச்சு, என்ன செய்யறது அந்த டைம்ல வேற வழி தெரியல.
ஸோ ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் ஆறுதலா இருந்துட்டோம் அந்த டைம்ல. ஐயோ கொடுமை. ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு அந்த சவுண்டு அந்த மாதிரி. ஏன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து பாத்ரூம்ல செல்ஃபி பிடிக்கிறப்ப ஒரு அந்த செல்ஃபி இருக்கு, அந்த போட்டோ இருக்கு, ஆனா அந்த போட்டோல அவர் இல்ல. ஐயோ. அப்படி அந்த இடம் மட்டும் பின்னாடி ஃபுல்லா கருப்பா தெரியுது, ஆனா அவர் இல்ல. அந்த டோர் ஃபுல்லா கருப்பா தெரியுது, ஆனா கண்ணாடியில அவர் இல்ல. ஐ மீன் பின்னாடி வந்து கண்ணாடியோ? அவர் போட்டோ பிடிக்கல, அவருக்கு முன்னுக்கு கண்ணாடி. சோ அவர் போட்டோ பிடிக்கிறப்ப அவர் முன்னுக்குள்ள கண்ணாடி தெரியுது, ஆனா அந்த கண்ணாடியில அவர் இல்ல. ஓ ஓகே. சோ அந்த மாதிரி இருந்துச்சு. மர்மமான சம்பவத்தை நீங்களும் எங்களோடு பகிர்ந்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க 6491333333. உங்க பெயர் அதுக்கப்புறம் #MD அப்படின்னு டைப் பண்ண மறந்துடாதீங்க. ராகாவில் மர்ம தேசம்.